பாடல்களும். அந்த 38 பாடல்களுமே என் மனதிற்கு உகந்ததாக அது இல்லை. 38 பாடல்கள் ஏன்னு கேட்டா, திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு மிக பெரிது. நீள அகலம் காண முடியாத நம்ம வீடியோ பகுதி திருமூலருடைய வாழ்க்கை. அவர் அவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவருக்கு 38 பாடல் அப்படின்னா அதுக்குள்ள அடங்கக்கூடியதா இது? அப்படி இல்லை. நான் எல்லாருடைய வாழ்க்கையுமே நான் படிச்சு பார்க்கும்போது, யாரோ ஒருத்தங்க எழுதுனாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை முழுமையாக நான் ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த அந்த பாடல்கள் முழுமை இப்ப தாய்மான சுவாமிகள்னா, தாய்மான சுவாமிகளுடைய பாடல் 1வது பாடல்ல இருந்து 1400 சில்வானம் பாடல் வரைக்கும் அதை வாசிப்பேன். அதுல அவருடைய வரலாற்று குறிப்பு அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நான் குறிப்பா வச்சுக்குவேன். அந்த வரலாற்று குறிப்பின்படி நான் அவருடைய வாழ்க்கையை பதிவு பண்ணிக்குவேன். அதே மாதிரி இவர் மாணிக்கவாசகர் அவர் காலத்தால் பிற்பட்டவர்னு 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட தள்ளிடுறாங்க, 8ஆம் நூற்றாண்டுல இருந்து. ஆனா அவர் காலத்தால் முற்பட்டவர். நால்வர்கள்ல இவர் தான் முதல் நாயனார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எல்லாருமே அவரை பிற்பற்றி சொல்லுவாங்க. இது முற்பட்டு சொல்லக்கூடியது. பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாருமே முற்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. மாணிக்க வாசகருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்னு 2 சுப்பிரமணிய பிள்ளைகள் பெரிய தமிழ் அறிஞர்கள். அவங்க 2 பேரும் அவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறைமலையடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தமிழ் ஸ்காலர். இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட பேரு இதுக்கு. அப்புறம் சியோன் செப்பேடு அவர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்னு பதிவு பண்ணுது. அப்புறம் நம்ம ஒரு திருக்கோயில் குறிப்பு, அந்த கல்வெட்டு செய்தி அவர் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்னு குறிப்பிடுது. ஆனா இவங்க எல்லாரும் காலத்தால் பிற்பட்ட நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப நம்ம திருமூலர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப நமக்கு கால ஆராய்ச்சி முக்கியம் இல்லை. நமக்கு நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு மாந்தோட்டத்துக்குள்ள போறான், அந்த மாம்பழங்கள் அங்க காய்ச்சி கொத்து கொத்தா தொங்குது. அதை பார்த்த உடனேமே இவன் என்ன பண்ணணும்னா, பட்டுனன் தனக்கு பிடிச்ச மாம்பழமா ஏதோ 1ஓ 2ஓ எடுத்து அவன் அப்படியே அவக்கவக்குன்னு சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டாதான் அவனுக்கு அந்த அந்த மாம்பழத்தினுடைய ஒரு ருசி தெரியும். தான் மாம்பழத்தோட்டத்துக்குள்ள புகுந்ததின் பலன் என்ன அப்படின்னு தெரியும். அதை விட்டு போட்டு பரவாயில்லையே இந்த மாம்பழம் எது அப்படின்னு சொல்லி ஒரே மாமரத்துல 165 ஒட்டுக்காய்கள் காய்க்கிற மாதிரி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு மாமரத்துல 165 ஒட்டை பயன்படுத்தி ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது எந்த ஒட்டுக்காய்? நமக்கு காலதேவன் என்னும் யமதேவன் விடுவான். நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்ப நம்ம மாம்பழ தோட்டத்துக்குள்ள போயும் மாம்பழத்தை சாப்பிட முடியாது. அப்ப அதனால காலம் நமக்கு ஆராய்ச்சிக்குரியது இல்லை. இருந்தாலும் திருமூலதேவர் நமக்கு நாயன்மார் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்ல இவங்க ரொம்ப பிற்படுத்தப்பட்டதா கொண்டாந்துருக்கிறாங்க. பட் அவருடைய பாடல்கள் வரிசையில் எடுத்துக்கிட்டு 5ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கணக்கிடுவாரும் உண்டு. இவருடைய காலத்தையும் காரைக்கால் அம்மையார் காலத்தையும் 5ஆம் நூற்றாண்டுன்னு கணக்கிடுவார் உண்டு. நம்ம அதெல்லாம் பத்தி கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரே இலக்கு, அவர் என்ன நமக்கு அருளி செய்துள்ளார், அதை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொண்டோம் அப்படிங்கக்கூடியதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி. மற்றபடி நம்ம நிறையாக அதை பத்தி தெரியணும்னு அவசியம் இல்லை. திருமூல தேவநாயனார் இந்த உலகுக்கு நான் எதுக்காக வேண்டி வந்தேன் அப்படின்னு அவருடைய பாடல் பகுதியிலிருந்து நாம சொல்றேன். நான் திருக்கைலாயத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு அவரே பதிவு பண்ணுறாரு. நான் திருக்கைலாயத்திலிருந்து எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாரும் சொல்றாங்க, நந்தியம்பெரும் அகஸ்திய முனிவர்கிட்ட தன்னுடைய பாலிய நட்பு காரணமாக அவரோடு பொருந்தி வாழ வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நாத பரம்பரை அப்படின்னு ஒரு பரம்பரை, சன்னியாசிகளுக்கு நாத பரம்பரை, யோகிகளுக்கு நாத பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப சரஸ்வதினு பேர்ல முடிவாங்க, நாதம் அப்படிங்கக்கூடிய பேர்ல முடிவாங்க. பேருக்கு பின்னால இப்ப ஜெயேந்திர சரஸ்வதி, சந்திரசேகரந்திர சரஸ்வதி, பாரதி அப்படிங்கக்கூடிய எழுத்துல முடிவாங்க. அதெல்லாம் யோகிகளுக்கு ஒரு பட்டம். இப்ப நம்ம யுத்தேஸ்வர் கிரி
பரமஹம்ச யோகானந்தகிரி அப்படின்னு அந்த கிரிங்கக்கூடிய பேர்ல நுழையிறது, அது ஒரு பட்டம். இப்ப இவர் வந்து நாதன் அப்படிங்கக்கூடியதுல இவர் அந்த இதுல வந்திருக்கிறாரு. நாதத்துல இப்ப நீங்க லய யோகம் அப்படின்னு கேட்டீங்க. என்னை பொறுத்து லயத்தில் நிற்கக்கூடியவர்கள் உச்ச ஸ்தாயில நீண்ட நேரம் நிக்க முடியாது. அம்மா பாடுவாங்களா, அம்மா பாடுவாங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து அந்த பாடல்ல அந்த லயத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உச்ச ஸ்தாயில நீங்க வந்து உங்க இதுல வந்து நான் கேள்விப்பட்டேன். அருணகிரிநாதருடைய பாடல் அந்த திருப்புகளை வந்து ஒரு 100 பாடல்கள் கொடுத்து உங்களுக்கு சங்கீத பூர்வமாக சொல்லி கொடுத்ததாகவும், சித்தாந்த பாடங்கள் சொல்லி கொடுத்திருக்கதாகவும், அப்புறம் இது லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் இவைகளெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கதாகவும், ராகத்தோடும் தாளத்தோடும் உங்களுக்கு படிக்க தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன். அதுல வந்து நீங்க லயத்தோடு நின்று பாடும்போது உச்ச ஸ்தாயில நீங்க எவ்வளவு நேரம் நின்றுவீங்கன்னு கேளுங்களேன். இப்போ நம்ம ஓங்காரத்தையே நம்ம சொல்றோம். ஓ இல்ல எவ்வளவு நேரம் நீங்க நின்றுவீங்க? ஃபியூ செகண்ட்ஸ் அல்லது ஃபியூ மினிட்ஸ், அவ்வளவுதான் அந்த உச்சஸ்தாயில் நிற்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இறங்கிருவோம். அது மாதிரி நீங்க லயத்தோடு படிக்கிறது உங்களுக்கு மனம் அடங்குவதற்கான மிகச்சிறந்த ஒரு பணி. அதுல மறுதலே இல்லை. ஆனால் அதில் நீண்ட நேரம் நிற்பதற்கு நம்மளால் இயலாது. அதனால நான் வந்து உங்களுக்கு சீர்தலை பிரிச்சு நான் எந்த பாடலை அட்டாங்க யோகம் பற்றி விளக்குது அப்படிங்கக்கூடியது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க திருமூலதேவ நாயனாருடைய முன்னுரையை நான் சொல்றேன். அவர் தன்னை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாரு அப்படிங்கக்கூடியத நான் வந்து திருமூலதேவ நாயனார் மிக்க தவராசன் சிவயோகி திருமூலன் தாழ் மேவுநாள் என்னாலோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடி இருக்கிறாங்க. அப்போ வந்து அப்படி பாடின அவருக்கு நம்ம வந்து நாம அந்த திருமூலதேவ நாயனாருக்கு நாம எந்த வகையில செய்ய போறோம், அவருடைய பாடல்கள் எந்த அமைப்பை கொண்டு போகுது அப்படின்னு. இன்றைக்கு வள்ளல் பெருமானார் தான் சன்மார்க்கத்தை பரப்பியதாகவும் சன்மார்க்கம் வள்ளல் பெருமானாருடையதுன்னு சொல்றாங்க. திருமூலர் வந்து நான் வந்து இறைவன், நான் எதுக்கு வந்தேன், நான் என்னுடைய காரியம் என்ன, கணக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவரு பதிவு பண்ணும்போது அவரு சொல்ற பதிவை நீங்க கேளுங்க. நான் வந்து எதுக்காக வேண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி, நான் வந்தது தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே. நான் வந்து தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டவன். மன்றில் தனிக்கூத்து, மன்று எங்க இருக்குன்னு இறைவன் எனக்கு உணர்த்தினா, நான் மன்றை போய் எங்கெங்க போய் தேடினேன் அப்படிங்கக்கூடியத அவரே சொல்றாரு நமக்கு. மன்று எங்க தேடின, எப்படி தேடின அப்படின்னு சொல்லும்போது அங்க நான் எனக்கு இறைவனே வந்து அந்த மன்று எங்குள்ளது அப்படின்னு கேட்டான். நான் எங்க போய் தேடினேன்? நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் சென்று தேடினேன். நான் போய் அந்த காசில இருந்து கன்னியாகுமரியில வரைக்கும் நான் எல்லா பக்கமும் போய் நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் சென்று தேடினேன். தேடின பிறகு என்ன? மன்று எங்க இருக்குன்னு இறைவன் வந்து எனக்கு எப்படி காமிச்சு கொடுத்தான்? அவர் சொல்றாரு, தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டவன். மன்று எனக்குள்ளே இருக்கு அப்படின்னு அவன் காட்சி கொடுத்தான். தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டவன். கூத்து வந்து வெளியே இல்லை. அது வந்து சுந்தர கூத்து, அற்புத கூத்து, ஏகப்பட்ட கூத்துக்கள் அவர் சொல்றாரு. ஒவ்வொரு உணர்வு நிலைக்கும், நம் உடலில் மனதில் உணர்வில் ஏற்படக்கூடிய அசைவு நிலைக்கும் தகுந்த மாதிரி நம் வாசி ஆடுகின்ற ஆட்டம்தான் அந்த ஒவ்வொரு கூத்துக்குமான ஆட்டம். அது வந்து தில்லை 50 நடராஜர் வந்து எனக்கு காமிச்சு கொடுத்தாரு அப்படிங்கக்கூடியது அவரே பதிவு பண்றாரு. இது வந்து நான் வந்து யாரோ ஒருத்தங்க சொன்ன மாதிரி நான் சொல்லல. ஆட்டோபயோகிராபி ஆஃப் திருமூலர். அவர் தன்னுடைய வரலாறை தான் சொல்கின்றார். நான் வந்து எங்க இருந்தேன், என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில், நான் வந்து எவ்வளவோ காலம் இருந்திருக்கேன், ஒப்பற்ற காலம் நான் இருந்திருக்கேன். அப்போ நம்ம 5ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றதோ, மணிவாசகருக்கு முன்னாலன்னு சொல்றதோ, மணிவாசகருக்கு பின்னாலன்னு சொல்றதோ, எவ்வளவு அவர் கூற்றுதானே நமக்கு ரொம்ப முக்கியம்.
அப்போ வந்து நான் தனிக்கூத்து அங்க கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி, அப்போ வந்து தனிக்கூத்து கண்டல்ல, அப்ப நீ என்ன செஞ்ச? ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேன். 7 கோடி யுகம் நான் அதுல இருக்கிறேன். 7 கோடி யுகம். அப்ப இந்த கோடிக்கணக்கான யுக கணக்கில் அவர் இருந்தவர். அவரை பற்றி நம்ம வந்து இவருடைய காலம் இத்தகையது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப திருமூல தேவநாயனருடைய உலகுக்கு பங்களிப்பு என்ன? சன்மார்க்கம், சமரச சன்மார்க்கம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமரசம் உடையவர் அவர். அவர் வந்து காஷ்மீரத்து சைவம் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்துச்சு. அப்புறம் வந்து நாத பரம்பரைகளுடைய பிரிவுன்னு ஒரு பிரிவு இருந்துச்சு. அப்புறம் வந்து அதாவது பரியங்க யோகம் அப்படிங்கக்கூடியது இவருடைய யோகமே இல்ல. பரியங்க யோகம் என்பது கட்டிலில் இருந்து பெறப்படும் ஒரு யோகம் அப்படின்னு அதுக்கு பேரு. ஆண் பெண் இணைவு மூலமாக இறைவனை அடையலாம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம நரோப்பா அப்படின்னு சொல்லி ஒரு யோகி, அவர் வந்து நேபாளத்தை சேர்ந்த யோகி. நரோப்பாங்க கூடியவர் நேபாளத்தை சார்ந்த யோகி. அவர் வந்து தன்னுடைய யோக நூலில் இப்ப திருமூலர் திருமந்திரத்துக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது நம்ம சொன்னோம்னா, அந்த நரோப்பா வந்து ஒரு மிக சுலபமாக இல்லறத்தாரும் இறைவனை உணரலாம், ஒரு யோக நிலையில் நின்று உணரலாம், அதற்கான எளிய பயிற்சி இல்லறம் அப்படின்னு அவரு இந்த நரோப்பா ஒரு யோக நிலை பத்தி சொல்லாரு. இத வந்து கோரக்க சித்தர் வம்சத்துல வந்த சில பேர் இந்த நிலையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அது திருமூல தேவநாயனாருடைய பரியங்க யோகம் அப்படிங்கக்கூடிய தலைப்புல ஒரு பகுதி போட்டிருக்கிறாங்க. அது அவருடைய யோகம் அல்ல. இடைச்சர்கள் ஏகப்பட்டது. 3000 பாடல் கண்டதாக சேக்கிழார் பெருமான் பதிவு செய்துள்ளார் அவரு. அப்ப 3000 பாடல் கண்டுள்ளதாக அவர் பதிவு செய்யறதுல முதல் பாடல் ஒன்று அவன்தானே அப்படின்னு அவர் தொடங்கினாருன்னு பதிவு செஞ்சிட்டார். ஆனா இப்ப நாம வந்து நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்தின் விளைம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை. அப்ப இப்ப வந்து இந்த காப்பு செய்யுள் இப்படி தொடங்குது. நிறைய பாடல்கள்ல சில பேர் வந்து நிறைய பாடல்கள் அப்படி துவங்கினாலும் சில பேர் வந்து இவருடைய பாடல்களை வந்து அந்த ஒன்று அவன்தானே அப்படின்னு தான் தொடங்கி இருக்கிறாங்க. 90% பதிப்புகள்ல இந்த பாடல் முதல் பாடலாக வைக்கப்படும். அப்ப முதல் பாடலே இடைச்சர்கள் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இப்ப நிறைய வந்து 3000 பாடல்கள் எழுதினவர் ஒரு ஆசிரியர். அவர் மிகப்பெரிய உரை ஆசிரியர். அவர் வந்து தன்னுடைய உரையில வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருமூலருடைய பாடல்கள் வந்து 2455 பாடல்கள் திருமூலருடைய பாடல், மீதி எல்லாமே இடைச்சர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆசிரியர் சதாசிவ ஆகமம் அப்படின்னு தான் இவருக்கு பெயர் இருந்தது. இது திருமந்திர மாலை அப்படிங்கக்கூடியதெல்லாம் அந்த பெயர் இல்லை. இதுக்கு பேர் சதாசிவ ஆகமம், திருமூலர் அருளி செய்த சதாசிவ ஆகமம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப இவருடைய அந்த ஆசிரியர் யாரு அப்படின்னு சொன்னா சுப அண்ணாமலை, டாக்டர் சுப அண்ணாமலை அப்படிங்கக்கூடிய பெரியவர். அவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தமிழ்துறை பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். நிறைய புத்தகங்கள் 85 புத்தகங்கள் வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு மேல எனக்கு தெரியாம நிறைய எழுதியிருக்கலாம். மிகப்பெரிய ஆய்வாளர், தமிழ் அறிஞர். அவர் சொல்லியிருக்காரு 2445 பாடல் தான் இப்போதைக்கு திருமூலர் பாடலா இருக்கு, மீதி எல்லாம் இடைச்சர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி திருமூலர் பாடல்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கொண்டோமானா திருமூலர் நெறி, திருமூலர் பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க சொல்ற மாதிரி பாடலா படிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நாத சம்போதகம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நாதத்தின் மூலமாக இறைவனை அடையலாம் அப்படின்னு. ஆனா நாதத்தின் மூலமாக இறைவனை அடைவதற்கு ஒரு உச்ச ஸ்தாயில நம்மளால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அப்படிங்கிறதுனால யோகத்தின் வழியில் அடையலாம் அப்படிங்கக்கூடியதுக்கு திருமூல தேவநாயனார் யோகத்தை பற்றி சொல்றார். யோகம் என்பது சாதாரணமானது அல்ல, அது எல்லாருக்கும் பொதுவானதும் அல்ல. அப்புறம் யாரு? தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அப்படிங்கிறாரு நம்ம திருக்குறள்ல. தவமும் தவமுடையார்க்கே ஆகும்.
ஏனையோர் மேற்கொள்ளின் அது அவமாகும் அப்படின்னு சொல்றார். அப்ப தவமுடையவர்கள் செய்யக்கூடியதுதான், மேலேயோர் செய்யக்கூடாது. இப்போ நம்ம இதெல்லாம் என்ன, அப்ப எதுக்குமா நம்ம திருமூலரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அப்புறம் எதுக்கு இந்த பிறவி நீக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் திருமூலர் நெறிக்குள்ளதான் நிக்கணும். ஏன்னா திருமூலர் சொல்லாரு, அந்நெறி இன்னெறி என்று நிக்காதீங்க, அட்டாங்க நன்னெறி சேர்மின். திருமூலர் வாக்கு. நீங்க அந்த நேரில் நின்று பிடிச்சிக்கலாம், இந்த நேரில் நின்று பிடிச்சிக்கலாம் அப்படின்னு உங்க நேரத்தை வம்பாக்காதீங்க. ஏன்னா வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி இதை மதித்திடுமே. நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு பிறவி கிடைச்சிருக்கு, இதை மதித்து நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அன்பர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, அம்மா காஞ்சி மகா சுவாமிகளுக்கு ஒரு பையன் வந்து வில்வம் கொடுத்தான, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நீ சொல்ல, வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி இதை மதித்து. அம்மா நீங்க இப்பதானே சொன்னீங்க, அட்டாங்க நன்னெறி அந்நெறி இன்னெறி என்னாது, அட்டாங்க நன்னெறி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்களா. சரணாகதி, அதுவும் குருவிடத்தில் சரணாகதி என்பது ஒரு மகோன்னதமான நிலை குழந்தைங்களா. குருவை சரணடைந்து நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு நடைமுறையில் நான் வந்து இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இது நடந்த செய்தி, கதை அல்ல, வரலாற்று செய்தி. காஞ்சி மகாபெரியவர்கள் ஒரு முறை அவர்கள் பாத யாத்திரையாகத்தான் எங்கேயுமே செல்வாங்க. அது மாதிரி பாத யாத்திரையாக செல்லும் போது ஒரு இடத்துக்கு போய் தங்கியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து அவரு தினமும் சந்திரமௌலீஸ்வரர்னு ஒரு சுவாமி திருமேனி வச்சு அவர் வழிபாடு செய்வார். அந்த திருமேனிக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுவார். அதுதான் அவர் சாலச்சிறந்த அர்ச்சனையா நினைச்சிட்டு இருக்கிறார். அது மாதிரி வில்வத்தால் அவர் அர்ச்சனை பண்ணதுக்கு அந்த ஊர்ல வில்வமே கிடைக்கல. வில்வம் கிடைக்கலன்னா அவர் அர்ச்சனை பண்ண மாட்டார். அப்ப அவர் வந்து வில்வமே இங்க கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம அர்ச்சனை பண்ணாம அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு சிறுவன் வந்து அந்த அவங்க தங்கி இருக்கிற அந்த பகுதியில சின்னதா ஒரு தட்டிக்கதவு, அவங்க அங்க எங்கெங்க தங்கி இருக்காங்களோ அப்போ ஷெட்டு மாதிரி போட்டு அதுலதான் அவங்க தங்கி இருக்கிறது பழக்கம். அதுல உண்டான அந்த தட்டிக்கதவுல அந்த வில்வத்தை கொண்டாந்து ஒரு பெரிய கூடையில கொண்டாந்து அதுல மாட்டி விட்டுட்டு அவர் போயிட்டான். சின்ன பையன். போன பிறகு இவங்க எல்லாரும் எல்லாரும் ஆள் போய் தேடிட்டாங்க எங்க வில்வம் இருக்குன்னு. எந்த பக்கமும் கிடைக்கல. அப்போ வந்து பார்த்தோன்னே இங்க வில்வம், ஒரு கூட நிறைய வில்வம் இருக்கு. அப்போ வேகமா ஓடி வந்து வில்வம் இருக்கு, வாசல்ல வில்வம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்க. அப்படியா, சரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு வில்வத்தை கொண்டு அவர் வழக்கமான பூஜைகள் எதுவுமே தங்குதடை இல்லாம, ரொம்ப நீண்ட நேரம் ஆயிட்டு 12 மணி ஆயிட்டு, அவர் பூஜைகள்லாம் செய்து முடிக்க 2-3 மணி நேரம் எடுத்துக்குவாங்க அவங்க பூஜையில. அப்புறம் எல்லா பூஜைகளும் முடிச்சு 2-3 மணி நேரம் கழிச்சுதான் அவங்க உணவு அருந்துற பழக்கமே. பெரியவங்க உணவு அருந்துறதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. நம்ம பட் இதனாலும் கிடைச்சதேன்னு ஒரு புறம் ஒரு மகிழ்வாவும் இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்துல ஒரு 2-3 தினங்கள் அந்த கூடையில வில்வம் வர்றது, அர்ச்சனை பண்ணுது. அப்போ அவர் கேட்டார், நீங்களாம் வில்வம் கிடைக்கலன்னு சொன்னீங்களா குழந்தைங்களா, இந்த வில்வம் யார் கொண்டாந்து வச்சா, எப்படி வச்சா? தெரியல சுவாமி, நாங்க பாக்குறோம் அந்த வில்வம் அந்த இடத்துல இருக்கு, அதனால கொண்டாந்து கொடுக்குறோம் அப்படி. அப்புறம் வந்து அது யார் கொண்டாந்து வைக்கா அப்படின்னு நீங்க கணக்கு பிடிச்சு அந்த கொண்டாந்து வைக்கவங்கள என் முன்னால கொண்டாந்து காமிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். உடனே வந்து ஒரு ஒரு நாள் முழுதும் அங்கெங்கே ஆட்கள் நின்று யார் கொண்டாந்து வில்வத்தை கொண்டாந்து வைக்கிறா அப்படின்னு பார்த்த உடனே ஒரு சின்ன பையன், 10-12 வயதுக்கு உட்பட்ட பையன், மாடு மேய்க்கிற சிறுவன், அவன் வந்து அந்த வில்வத்தை கொண்டாந்து வச்சுட்டு போறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து பிடிச்சுக்கிட்டாங்க. தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லி அவனை குளிக்க சொல்லி அவனுக்கு புது வேஷ்டி துண்டு இதெல்லாம் கொடுத்து, உன்னை பெரியவங்க பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க, வா அப்படின்னோடனே அந்த பையன் தான் ஏதோ செய்யக்கூடாத தவறு செய்ததாக அவன் பூனி குறுக்கி போய் பெரியவங்க முன்னால போய் நிக்கிறான். குழந்தை, இந்த வில்வம் எங்க இருந்து படிச்ச அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நான் அங்க தள்ளி ஒரு இடத்துல இருந்து பறிச்சுட்டு வரேன் அப்படி. இது உனக்கு இங்க கொண்டாந்து கொடுக்கணும்னு யார் சொன்னா அப்படி. எங்க அப்பா வந்து எப்பவுமே ஒரு சாதுக்கள், ஒரு சன்னியாசிகள் இங்க வந்தா அந்த சன்னியாசிகளுக்கு நீ வந்து கட்டாயம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் உபகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிரம்மச்சாரிகளுக்கு நீ உபகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையான துறவிகளுக்கு உன்னால முடிஞ்சது உடலால், மனதால், உணர்வால் நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால யாரேனும் சாதுக்கள் வந்தா நீ அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறாத மகனேன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால நான் வந்து இவங்கெல்லாம் வில்வம் தேடி போனாங்க,
நான் வந்து அங்க தொலைவில் இருந்து வாரேன், எனக்கு அது எளிது. இவங்க நடந்து போற மாதிரி இல்ல, எனக்கு நடை வந்து பெருசா நான் காட்டு வழியே வளர்ந்ததுனால எனக்கு அது மிக எளிது, அதனால நான் கொண்டாந்து வச்சேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இன்னும் உங்க அப்பா வேற என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. அவங்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட அவங்க உங்ககிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்க வந்து அந்த அத வந்து தவற விட்டுறாத. நீ 2 கேள்வி அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அது என்ன கேள்வி? நான் இப்ப சொல்ல மாட்டேன் அந்த கேள்விய. நீங்க என்னைக்கு ஊருக்கு போறீங்களோ அன்னைக்கு வந்து நான் அந்த கேள்வியை உங்ககிட்ட சொல்லேன். ஏன்டா சொன்னான்னா? இல்ல நான் இப்ப சொல்லல. எங்க அப்பா அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. உன்னுடைய பணிதான் முதல்ல முக்கியம். நீ வரம்ங்கிறது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்க இங்க இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நான் அந்த வில்வத்தை கொண்டாந்து சேர்க்கிறது என்னுடைய கடமையாக செய்கின்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஊருக்கு போகும்போது நான் சொல்லிக்கிறேன் அப்படி. சரி அப்படின்னு சொன்னேன். அவர் அங்க இருக்கு வரைக்கும் வேண்டும் அளவும் வில்வம் கொண்டாந்து இந்த பையன் சேர்த்துட்டு எல்லாம் செஞ்சிருப்பான். அப்புறம் வந்து அவரு புறப்பட்டு போற அன்னைக்கு இந்த பையனை பாக்குறாரு, காணும். இவனுக்காக வேண்டி வெயிட் பண்றாரு, காணல. அப்புறம் கொஞ்சம் தூரம் இவர் போயிட்டாரு. போனது அந்த பையன் எங்கேயாவது இருந்தா புடிச்சிட்டு வாங்களேன், அந்த பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச தூரம் தள்ளி போன பிறகு அந்த பையன் வேகமா வந்திருக்கிறான். வந்த உடனே என்ன தம்பி காணாது போயிட்டே, ஏன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்கிறான். சரி இப்ப உனக்கு என்னப்பா வேணும்? நான் இப்ப ஊர் விட்டு போறேன், இப்ப நீ சொல்லலாம்ல? சொல்லலாம். நீங்க வந்து நான் பிறவி நீக்கம் பெற வேண்டும். ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் நான் பிறவி நீக்கம் பெற வேண்டும் அப்படின்னு கேட்கிறான் இறைவன்ட்ட, குருநாதர்கிட்ட. பெரிய கல்வியா கேட்டியடா அப்படின்னு. எனக்கு அதான் கேட்கணும்னு தோணுச்சு, நான் அதை கேட்டேன். வேற நீங்க விரும்பி ஏதேனும் உபதேசம் எனக்கு பண்ணுவதாக இருந்தால் நீங்க பண்ணலாம். நான் என்னுடைய கடைசி மூச்சு, நான் வந்து இந்த பூமியில நான் கடைசி மூச்சு விடும்போது அப்போ எனக்கு பிறவியே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகணுங்கிறது மட்டும்தான் நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அப்ப இந்த பையன் வந்து இந்த பிறவியில சம்பாத்தியமா இது? இதை திருமூல தேவநாயனார் விளக்குறார். இது வந்து நான் வந்து உங்களுக்கு கதை போக்குல சொல்லக்கூடியது இல்லை. எனக்கு எப்பவுமே ஒரு மகான்கள் வாழ்க்கையில் நடந்த கதைகளை பற்றி சொல்வது எனக்கு நோக்கம் அல்ல. இந்த ஞானம் இந்த பிறவியில் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி இதை மதித்திடுமின். நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு பிறவி கிடைச்சிருக்கு, அந்த பிறவியை நாம் மதித்து நடக்க வேண்டும். அது அற்புதங்கள் நம்ம அம்மா என்னம்மா அற்புதம், ஒரு மகான்களை போய் சேர்ந்தா அவங்க அது இது இது இதுன்னு பண்ணுனா தானே அது அற்புதமா? அதை விட்டு போட்டு எத்தனை மணி வரைக்கும்ப்பா சொல்லணும்? இன்னொரு 1/2 மணி நேரமா? சரி. அதை விட்டு போட்டு நீங்க வந்து நீங்க பாட்டுல இது பிறவி நீக்கு இது அற்புதங்கள் மற்றும் சொல்லாம நீங்க பாட்டுல இது சொல்றீங்க. அது நமக்கு நோக்கம் இல்லை குழந்தைங்களா. அற்புதங்கள் யார் வேணா நகர்த்திக்கலாம், என்ன வேணா நகர்த்திக்கலாம். நாம் என்ன உணர்வு பெறுகின்றோம், எந்த உணர்வை நமக்குள் தக்க வைத்துக் கொள்கின்றோம், அதுதான் நமக்கு முக்கியமா இருக்கணும். நாம் பெரும் ஞானம் என்ன, நாம் அதனை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது. அற்புதம் அதிசயம் இதெல்லாம் யார் வாழ்க்கையிலும் எது வேணுமானாலும் நடக்கலாம். அது கொஞ்சம் ஒரு 10 மூச்சு 20 மூச்சு, அதாவது நீங்க சாதாரணமாகவே ஒரு 20 மூச்சை வந்து பிராணாயாமம் அப்படின்னு நீங்க செய்யுங்காட்டி நீங்க மூச்சை உள்ளிழுத்து ஆழமாக உள்ளிழுத்து ஆழமாக வெளியே விட்டு ஆழமாக உள்ளிழுத்து நிமிர்ந்த நிலையில் உட்கார்ந்து ஆழமா உள்ளிழுத்து ஆழமா வெளியே விட்டு அது மாதிரி புரகரேசக கும்பகம் எல்லாம் வேண்டாம். இது மாதிரி செஞ்சு ஒரு ஆசனமும் ஒரு இயல்பாக விடக்கூடிய மூச்சை நெறியாக விடுதலுமே உங்களுக்கு அனைத்து விதமான யோக நிலைன்னு கொண்டாந்து சாதிச்சிடும். அதுவே இத நியாயமா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு ஞான ஊற்றினை தரக்கூடியது. இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி நீங்க செய்ய வரும்போது உங்களுக்கு இயல்பா கிடைச்சிடும். அப்போ இந்த பையன் வந்து இத கேட்டுட்டு போனானா, வாய்த்தது நம் தமக்கு ஈதொரு பிறவி இதை மதித்திடுமின் அப்படின்னு, இதை மதிச்சு நடக்கணும் அப்படின்னு இதை கேட்டு போனானா, கேட்டு போன உடனே அந்த சரிப்பா நான் வந்து பாக்குறேன், கேட்டது பெரிய கேள்வியா கேட்டுட்ட அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. போய் இந்த
பல காலங்கள் கழிஞ்சு போச்சு. அது எத்தனை ஆண்டு காலம் அப்படிங்கிறது இப்ப எனக்கு சொல்றதுக்கு நினைவில் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு இடத்துல அவர் தங்கி இருக்கிறாரு. இதே மாதிரி கேம்ப் போட்டு தங்கி இருக்கிறாரு. அந்த கேம்ப் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நாள் விறுவிறுன்னு நடந்து போறாரு. எங்க போறாரு? அங்க ஒரு ஒரு குளக்கரை இருக்கு. கொஞ்சம் ஆறு ஓடுது. ஒரு சின்னதா ஒரு பள்ளம் இருக்கு. ஒரு பாறை அது மேல இருக்கு. அது மேல உட்கார்ந்து கண்ண மூடி அவரு தவம் பண்றாரு. கண்ண மூடி தவம் பண்ணிட்டு, அந்த திருக்குளத்துக்குள்ள 9 முறையா, 12 முறையா, 21 முறையான்னு எனக்கு இப்ப சரியா நினைவுல இல்ல குழந்தைங்களா. முழுகி எழுந்திருச்சு மீண்டும் அந்த திண்டுல வந்து உட்கார்றாரு. முழுகி எழுந்திருச்சு திரும்ப திண்டுல இருந்து உட்கார்றாரு. அப்படி பல முறை செய்துட்டு அவர் வந்து திரும்ப தன்னுடைய தவ தவக்குடிலுக்கு வந்துடுறாரு. வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அவர் கேட்கிறாரு, ஒரு வாட்டி இந்த ஊர்ல நம்ம கேம்ப் போட்டிருக்கும்போது ஒரு பையன் வில்வம் கொண்டாந்து கொடுத்தானேப்பா, அந்த பையன்கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்ததா? அப்படி சொல்லி கேட்கிறாரு. அப்ப வந்து இதுவரை வரல சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? சரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2, 3 மணி நேரம் கழிச்சு ஒரு தந்தி வந்திருக்கு அவங்களுக்கு. அந்த காலத்துல அப்படி போன் வசதி எதுவும் கிடையாத காலம். அப்ப சுவாமி ஒரு தந்தி வந்திருக்கு. என்னப்பா வந்திருக்கு அப்படின்னா, அந்த பையன் வந்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி. உடனே அவர் வந்து ஒரு இறைவனுக்கு ஒரு வணக்கம் சொல்றாரு. சுவாமி நீங்க வந்து இவ்வளவு நேரம் அங்க போய் குளத்துல போய் குளிச்சது இதெல்லாம் அவன் என்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டான். நான் இன்னும் அன்னை வயிற்றில் சென்று அடையாய் பராபரமேன்னு அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். இனி ஒரு பிறவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டான்ப்பா. அப்படி கேட்டுக்கிட்டதுனால அவனுடைய பிறவியை வேறறுக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருந்தது. அவன் வந்து எனக்கு சந்திரமௌலி பூஜை தடையில்லாமல் நடப்பதற்கு தொடர்ந்து பல நாட்கள் அவன் வந்து வில்வம் கொண்டாந்து கொடுத்தான். அவன் வில்வம் கொண்டாந்து கொடுக்கலன்னா நான் அங்க எத்தனை நாள் கேம்ப் போட்டுக்கணும், அத்தனை நாள் நான் பட்டினியாதான் இருந்திருக்கணும். ஏன்னா அந்த அர்ச்சனை பண்ணல அப்படின்னா நான் அன்று சாப்பிடுறதே இல்லைன்னு. அத்தனை நாளும் என்னை ஊட்டி வளர்த்த தாயாக அவன் இருந்து அந்த வில்வத்தை கொண்டாந்துருக்கிறான். அவன் என்கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தான். நான் வந்து இன்னும் அன்னை வயிற்றில் அடையக்கூடாது. அவனுடைய எத்தனை பிறவி மிச்சம் இருந்ததோ அவன் அவன் மிகப்பெரிய யோகிகளுக்கெல்லாம் யோகியாக இருந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நெறிமுறைய ஒரு சரணாகதியை ஒரு குருட்ட அவன் ஒப்படைச்சிட்டான். அந்த சரணாகதியினுடைய விளைவாக அவனுடைய முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். அதனால அவனுடைய அத்தனை பிறவிக்கும் ஒவ்வொரு குளியல் போட்டு நான் வந்து சொந்த தாய்க்கு தகப்பனுக்கெல்லாம் இவங்க வந்து இறுதிக்கடன் செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இறுதிக்கடன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு துறவியை தன் அன்பாலும் தன்னுடைய சரணாகதியாலும் தன்னுடைய தொண்டு உள்ளத்தினாலும் கட்டி போட செய்தது ஒரு ஆன்மாவின் ஒரு சரணாகதி தத்துவம். அந்த இதை உணர்த்ததுதான் திருமூல தேவநாயனாருடைய ஒரு ரகசியமான குறிப்பு. இதெல்லாம் நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னா அது பாட்டா இருந்தானே, பொருளா இருந்தானே, இசையா இருந்தானே, லயமா இருந்தானே, எதுவாக இருந்தானாலும் நான் வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வண்ணம் உங்களுக்கு சீர்தலை பிரித்து நான் சொல்றேன். திருமூலர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமூலர் அவரே தன்னை சொல்றாரு. நீங்க வந்து நான் எப்படி இந்த யோகத்தை உங்களுக்கு உபகரிக்க வந்தேன் அப்படின்னா, நான் வந்து தப்பிலா மன்றில் தனிக்கூத்து கண்டபின் ஒப்பில் பல யுகம் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்றார். அப்ப பலகாலம் அவர் தவம் பண்ணி அந்த தவத்தினுடைய பலனாக அவர் அப்படி இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து குரு தத்துவம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை பற்றி அவர் பேசுறார். அந்த குரு தத்துவம் நமக்கு என்ன செய்யும், வேற யாருக்கு என்ன செய்யும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அந்த குரு தத்துவம் என்பது குரு என்பது ஒரு ஒரு உருவம் தாங்கிய ஒன்று அல்ல அப்படின்னு அவர் விளக்குறார். குருங்க கூடியது மிக பவித்திரமானது, அகண்ட விஸ்வமானது குரு. அந்த குருநாதரை கருடன் உருவம் கருதும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல் குருவின் உருவம் குறித்த அப்போதே திருமலம் தீர்ந்து சிவன் அவனாம். இப்ப இந்த பையன் எந்த விதமான பயிற்சியும் பண்ணல. அவன் எந்த யோகம், எந்த ஞானம், பெரிய சங்கீதம், அப்புறம் வந்து இது மாதிரி சத்சங்கம் அவன் எதுவுமே கேட்கல. அவனுக்கு தெரிஞ்சது மாடு மேய்க்கிறது. அவன் அந்த அந்த வேலையில தான் அவன் இருந்தான். செய்யும் தொழில் தெய்வம் அப்படின்னு அவன் இருந்துகிட்டான். வேற எதுவும் போகல.
அவன் தவிர்ந்திருந்தது, அவனை விட்டு வந்து காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றும் நீங்கி இருந்தான் அவன். அது இயல்பான யோக நிலை. அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாற்றல் இவை நான்கும் இழுக்கா என்ற தரம். அப்படி ஒரு அறத்தை அவன் கடைபிடித்திருந்தான். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாற்றல் இவை கடந்த ஒரு ஞான அனுபவத்தில் அவன் இருந்தான். அது நம்ம வந்து நான் வந்து யோகம் பண்றேன், நான் வந்து ஞானம் பண்றேன், நான் பாடல் படிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்தி இல்லை. பக்தி என்பது ஆத்மார்த்தமாக தன்னுடைய ஆன்மா பரிபூர்ணமாக இறைவனை உணர வேண்டும் என்று செய்வதற்கு பேர் தான் பக்தி அப்படிங்கக்கூடியது. 2 மந்திரம் சொல்வதாக இருந்தாலும், ஒரு மந்திரம் சொல்வதாக இருந்தாலும், அந்த மந்திரம் நம் உள்ளொளு பரஞ்சோதியை எழுப்ப வேண்டும். இந்த இந்த இது வந்து சாதாரணமானதல்ல. உள் எழு பரஞ்சோதி, நம் உள்ளத்திற்குள் எழுகின்ற பரஞ்சோதி. அது அது வந்து வெளியே இருந்து எங்கேயுமே இருந்து வரக்கூடியது இல்லை. அப்போ அது மாறில்லாத கருணை வெள்ளம். சாதாரண வெள்ளமும் அல்ல, மாறில்லாத கருணை வெள்ளம். அது என்னுள்ளே கலந்து, என்னுள்ளே பழுத்து, என்னுள்ளே உணரக்கூடிய ஒரு உணர்வு நிலை. அத வந்து வெளியே எங்கேயோ இருந்து யாருக்காக வேண்டியோ எதுக்காக வேண்டியோ நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு சகஸ்ரநாமம் தெரியும் என்பதற்காக வேண்டியோ, எனக்கு திருமந்திரம் தெரியும் என்பதற்காக வேண்டியோ, என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, எனக்கு ஒரு தளம் கிடைப்பது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சொல்லக்கூடியது. அது உணர்வு நிலை பெறுவதற்களுடைய நோக்கமாக இருக்காது. இதெல்லாம் வந்து என்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு நான் வந்து செஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு தளம் வேண்டும் அப்படிங்கக்கூடிய நான் என்னுடைய பெயர் நிலைக்க வேண்டும், என்னுடைய புகழ் நிலைக்க வேண்டும், என்னுடைய வயறு நிறைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தளத்தை வச்சுக்கலாம். ஆனா திருமூலர் காட்டக்கூடிய ஞான நெறி இது அல்ல. இப்ப திருமூலர் அப்படின்னா யோகம் அப்படின்னா அது வறண்டு கிடக்குமோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. நீங்க வந்து ஒரு சரணாகதியோடு கருடன் உருவம் கருதும் அளவில் ஒரு பாம்பு கடிச்சிருக்கு. பாம்பு கடிச்சவன் மேல கருடன் திருமேனி பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கருடன் உருவம் கருதும் வேளையில் பருவிடம் தீர்ந்து பயம் கெடுமா போல். அந்த அந்த திருமேனியினுடைய நிழல் பட்டாலே, காற்று அசைவு பட்டாலே எவ்வளவு பருவிடம், எவ்வளவு கொடிய விஷமும் கழிஞ்சு போகும். அது மாதிரி குருவின் உருவம் குறித்த அப்போதே, குருநாதனுடைய உருவத்தை மனதில் நினைத்த பொழுதே நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, திரிமலம் தீர்ந்து சிவன் அவனான். இவனே சிவன் ஆயிடுவான். திரிமலம் என்ன? ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம். இது 3 தான் திரிமலம் தருது. அப்போ ஒரு குருங்க கூடியவர் எப்படி இருக்கணும்? குருஸ்தானத்தை நம்ம எல்லாரும் ஏத்துக்கலாமா? நீங்க நினைச்சு பாருங்க. நமது உருவத்தை கருதும் அப்போதே திரிமலம் தீரணும் ஒருத்தனுக்கு. அம்மா நீங்க அதை செஞ்சீங்க, அம்மா நீங்க நோய் நீக்கிறீங்க, அம்மா நீங்க பிணி நீக்கிறீங்க. திரிமலம் உங்களுக்கு தீரலையா? அப்புறம் எப்படி நம்ம குருவாக இருக்கிறது? அதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்போ ஒரு குருவுக்கு இலக்கணம் என்ன? உன்னை நினைத்த போது, உன்னை பார்த்த போது, உன்னை சிந்தித்த போது அந்த மனதிற்குள் நான் எனது என்னும் ஆணவம் நீங்கி இருக்க வேண்டும். அதுதான் குருவின் இலக்கணம். அந்த இது நீக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த குருஸ்தானத்தை நம்ம ஏத்துக்க கூடாது. அதுக்கான தகுதி நமக்கு கிடையாது. அதனால வந்து நீங்க குருநாதர் அப்படின்னு ஒருத்தரை நீங்க நிர்ணயம் பண்றீங்கன்னா, திருமூலர் வழி நின்று நீங்க நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதை சொல்றேன். ஏமா அந்த குருநாதரை போய் நாங்க என்ன போய் பாக்குறது? அந்த குருநாதருக்கு நான் அடையாளம் காட்டுறேன் வாங்கடா. அங்க போய் சொல்றாரு, திருமூலர்கிட்ட போய் கேக்குறாங்க. ரைட் ராஜா, நீங்க சொல்லிட்டீங்க. இந்த கலிகாலத்துல நாங்க எங்க போய் பாக்குது? திருமூலர்கிட்ட போய் கேக்குறாங்க. இந்த கலிகாலத்துல நாங்க எங்க போய் பாக்குது? குருனுடைய திரிமலம் தீர்ந்த ஒரு குருநாதரை நாங்க நினைத்த போதே அப்படி இல்லப்பா. அவங்க வந்து யோக அனுபவத்துல இருப்பாங்க. அங்க எப்படி இருப்பாங்க? உண்ணும் வாயும் உடலும் உயிருமாய் கண்ணுமா யோக கடவுள் இருப்பது மண்ணு நீர் அனல் காலோடு வானுமாய் விண்ணுமின்றி வெளியானோர் விரும்பின். கடவுளை எங்க போய் பார்க்குது? அந்த குருநாதர் எங்க போய் பார்க்குது? நீங்க வந்து அந்த கடவுள் எங்க இருக்கிறாரு, அவருடைய இருப்பிடம் எது, அந்த யோகியை நாங்க எங்க போய் பார்க்கறது? உண்ணும் வாயும் உடலும் உயிரும், அவங்களுடைய அனைத்து செல்களும், அந்த மாலிக்குள் அத்தனையும், உண்ணும் வாயும் உடலும் உயிரும் கண்ணுமா யோக கடவுள் இருப்பது. அந்த யோக கடவுள் எங்கேயா இருக்கிறாரு? எனக்கு அடையாளம் காட்டு அப்படி கேட்கிறாரு திருமூலற்ற போய். வாடா கண்ணு, நான் சொல்றேன் உனக்கு.
திருமூலர் நம்மளை கூட்டிட்டு போய் காமிக்கிறார் குழந்தைங்களா, பாரு வா, நான் உனக்கு அவருடைய இதை காமிக்கிறேன். அவங்க என்னவா இருப்பாங்க, மண் நீர் அனல் காலோடு வானுமாய் விண்ணுமின்றி. அவங்க வந்து ஒரு அந்த அகண்ட சச்சிதானந்தத்தோடு கரைஞ்சு நிற்பாங்க குழந்தைங்களா. அவர் சொல்லாரு, பஞ்சபூதங்கள் கடந்து, பஞ்ச பொறிகள் கடந்து, அந்த இந்திரியங்களுடைய தத்துவங்கள் எல்லாத்தையும் கடந்து அவங்க வந்து அகண்டமான அதுக்குள்ள அப்படியே திளைச்சிருப்பாங்க. வெளியுலக சிந்தனை இருக்காது. அவர் இவங்க திருமேனியை வெளியானோர் மேனியை உள்வாங்கிக் கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்ணும் வாயும் உடலும் உயிருமாய் கண்ணுமா யோக கடவுள் மண்ணு, அவர்கள் எங்க இருப்பார், கண்ணுமா யோக கடவுள் இருப்பது மண்ணு நீர் அனல் காலோடு வானமாய் இன்னுமின்றி வெளியானோர் திருமேனி. இவர் வந்து அந்த திருமேனில இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. வெளியானோர் திருமேனி, வெளியினா அந்த அகண்ட விஸ்வத்தோடு கரைந்து இருக்கக்கூடியவர்களுடைய திருமேனிக்குள்ள இவர் நிற்கிறாரு அப்படின்னு அடையாளம் காட்டுறாங்க. அப்போ வந்து ஏமா இவர் வந்து பொழுதுக்கும் இந்த யோகம் அப்படி இப்படி சொல்லுதாரு. அப்போ இவர்கிட்ட போய் ஒரு உருக்கம், இப்போ மாணிக்க வாசகர் வந்து என்ன சொல்றாரு, மெய்தான் அரும்பி மெய் தானே அரும்ப வேண்டும். அவர் சொல்ற பாடல் நம்ம நம்ம அரும்பி வர வச்சுக்க கூடாது, மெய் தானே அரும்ப வேண்டும். பிரபு அப்படி அவரை நினைக்கும் போது நமக்கு என்ன நினைக்கணும், இந்த இந்த கண்ணு மா யோக கடவுள் இருப்பிடம் எங்கன்னு நினைக்கும் போது பஞ்சபூதங்கள் கடந்து வெளியானோர் திருமேனி தான் அந்த யோக கடவுள். அதை நினைக்கும் போது என்ன நடக்கணும், நமக்குள்ள மாறி நின்று நம்மை மயக்கிடும் வஞ்ச புலன்கள் அடைபடணும். அது அடைபட்ட பிறகு ஊறி நின்று என்னுள் எழு பரஞ்சோதி, எனக்குள்ள ஒரு ஜோதி சுரூபம் இருக்கு, அது எழ வேண்டும். சரி, அதுக்கு பிறகு நீ தானே அரும்ப வேண்டும், விதிர்க்க வேண்டும். இது எல்லாமே நடக்கணும், இயல்பாக நடக்கணும். இதுதான் திருமூலர் நமக்கு காட்டக்கூடியது. அவர் ஃபுல்லா லாதானமா சொல்லியிருக்கிறாரு. அவர் இப்படி ஒரு உருக்கம் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு உருகும் தன்மையெல்லாம் அவர் காமிச்சு கொடுத்துருக்கிறாரா நமக்கு. நம்ம அவர்கிட்டே போய் கேட்போம், ஏயா நீ வந்து லான்னா பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எப்படி இருக்கணும், எப்படி எந்திக்கணும், எப்படி நடக்கணும், எதை தள்ளணும் எதை கொல்லணும், இதுதானே நீ சொல்லி கொடுத்தியா? அப்போ நாங்கள்லாம் வந்து எதை கொல்லணும் எதை தள்ளணும்னுங்கிறத எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கோம். நீ அதுக்காக வேண்டி ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாங்கன்னு அவர் திருமூலர் சொல்றார். நீ அதுக்காக வேண்டி ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாம். அன்பு உள் உருகி அழுவன், உள் உருகி அழுத்தங்க, அன்பு உள் உருகி அழுவன் அரற்றுவன் என்புள் உருக ராப்பகல் ஏத்து. இரவும் பகலுமின்றி நான் அவனை பாடிட்டே இருப்பேன். அன்பு உள்ளுருகி அழுவன் அரற்றுவன் என்புள் உருகி ராப்பகல் ஏத்து. இரவும் பகலும் நான் அவனை ஏத்துவேன். என்பு உள்ளுருகி ராப்பகல் ஏத்துவன். என் பொன்மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன். நான் அந்த அருள் அனுபவத்தை அது எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடியதை இன்னும் கொஞ்சம் கழிச்சு போய் சொல்றாரு. இதை நம்ம உள்ள போகும்போது திருவுருள் திட்டம் எப்படியோ அதனுடைய வழியில நான் பயணிக்கிறேன் குழந்தைங்களா. நான் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு செய்தி சொல்றேன். அந்த செய்தியில தோயணும் அப்படிங்கக்கூடிய விருப்பம் இருக்கவங்க நீங்க அதுல நிக்கலாம். அப்படி இல்லைம்மா எங்களுக்கு புரியாத கருத்தா இருக்குன்னா ஏன் பாஷை இவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா நான் எவ்வளவு மென்மைப்படுத்த முடியுமோ அவ்வளவு மென்மைப்படுத்தி சொல்லதான் நினைச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இது கடினமான சப்ஜெக்டா கூட இருக்கலாம், தெரியல எனக்கு. கடினமா இருக்கா தங்கங்களா? இந்த சப்ஜெக்ட் கடினமா இருக்கா? இல்லம்மா, லகுவா இருக்கு. இப்போ வந்து அதெல்லாம் எங்களுக்கு புரியாத பாசை. நான் சொல்றேங்க, வாடா கண்ணு. திருமூலர் நம்மளை கூட்டி சொல்றாரு, வாடா கண்ணு நான் சொல்றேன் உனக்கு பிரணாயாமம் பிரத்யாகரம் டைட்டா இருக்கா, உன்னால ஃபாலோ பண்ண முடியலையா, அங்க வா. அன்பு உள் உருகி அன்போடு பிரபு நான் எத்தனையோ பிறவிகளா எடுத்துட்டேனேப்பா, எத்தனை பிறவி எடுத்துட்டேங்கன்னு. அத்தனை பிறவியிலும் நான் பிறந்து 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 செத்து ஒரு தாயார் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது
ஒரு பக்கம் மலப்பை அழுத்துது, ஒரு பக்கம் மூத்திரப்பை அழுத்துது, ஒரு பக்கம் கையும் காலையும் குறுக்கி வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் தாயார் சாப்பிடக்கூடிய அந்த கார சாரமான உணவுகள் என்னைய கண்ணக்கரிக்கு, காலக்கரிக்கு, வெளியே மசாலா அரைக்கும் போதே நம்ம கையில மிளகாத்தூள் பட்டுச்சுன்னா எரியுது. உள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு எவ்வளவு எரிச்சல் தந்திருக்கும் அந்த சாப்பாடு. தாய் வந்து மசக்கை காரணமாக எல்லாருமே பச்சை மிளகாய் புளி போட்டு சாப்பிடறதான் அவங்க விரும்புறாங்க. காரசாரம் சார் சோற்றிலே ஆசை தங்கினேன் அப்படின்னு சொல்லி, காரசாரம் சார் சோற்றுலதான் எல்லாரும் ஆசை தங்குதாங்க. அப்படியெல்லாம் வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு மலப்பை மூத்திரப்பைய விட்டு நான் எதுக்காக வேண்டி இந்த தாயார் வயிற்றில் அடைபெற்றிருக்கேன்னு அந்த குழந்தைக்கு ஞானம் இருக்குமா? அப்படிதான் நம்மளுடைய சனாதன தர்மம் நமக்கு வலியுறுத்திட்டு அந்த குழந்தை உள்ள இருக்கும்போது நான் இன்னென்ன தப்பு செஞ்சேன், அதனால இந்த தாயும் இந்த தகப்பனையும் தேர்ந்தெடுத்தேன், இந்த உற்றாரை இந்த உறவினரை நான் தேர்ந்தெடுத்தேன், என்னுடைய கால தேசங்களுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை முறைகளை நான் இப்படி மாதிரி அமைச்சு வாழ்ந்தேன். அதனால இந்த தாய் தாப்பன் இந்த மாதிரி ஒரு கற்பப்பை வாசம் எனக்கு கிடைச்சதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? பூமி ஸ்பரிசம் பட்ட உடனே அது எல்லாத்தையும் மறந்துடும். அந்த தாய் அந்த குழந்தை வந்து அதை அப்படியே மறந்துடணும். அப்ப நாம வந்து எந்த வகையில எந்த வழியில நாம இதை வந்து நிர்ணயம் பண்ணி நம்ம சொல்றது? அப்ப தாய் வயிற்றுல நான் பட்ட கஷ்டத்தை எப்போதுமாடா சாமி, நான் இன்னொரு தாய் வயிற்றில் என்னை அடைக்காதப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா, அன்பு உள் உருகி, நீ உள் உருகுப்பா, உள் உருகு. எப்படி? அன்பால் உள் உருகு. பிரபு, நான் வந்து உன்னுடைய திருவடியை சரணம் அடைஞ்சிருக்கேன், எனக்கு சரணம் கூட அடைய தெரியலப்பா, எப்படி சரணாகதி பண்ணணும் அப்படிங்கக்கூடியது எனக்கு தெரியல. நான் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்பினாலும், எந்த வகை செய்திடில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவை, அந்த வகையை நான் அறியேன், அறிவிப்பாரும் எனக்கு இல்லை. ஆனா நீ எப்படி இருக்கிற? பந்த வகை வரற்றவர் உளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே, நீ பந்த வகையெல்லாம் இல்லாதவர்கள் உள்ளத்துல எல்லாப்பா நடிக்கிற. நான் என்ன பண்ணணும்? அன்பு உள் உருகி, நீ உருகு கண்ணு, உள் உருகு கண்ணு, அன்பால் உள் உருகு. எந்த வகை செய்தால் நீ வந்து என்னை சாருவாய்? நானா உன்னை போய் பிடிச்சுக்க முடியாது, நீயாகத்தான் என்னை வந்து பிடிச்சுக்க வேணும். இப்போ ஒரு சின்முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை எல்லா வேத நூறு சாஸ்திரங்களும் சொல்லுது. ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம் மூன்றும் நீங்கிய விடத்து ஜீவான்மமாகிய இந்த ஆட்காட்டி விரல் பரமான்மாவாகிய கட்டை விரலோடு ஒட்டி கொண்டிருப்பது பேரு சின்முத்திரை அப்படின்னு பேரு. அப்ப அந்த சின்முத்திரையில நீங்க என்னதான் முயற்சி செஞ்சானாலும் இந்த ஆட்காட்டி விரலாகிய ஆன்மா போய் பெருவிரலை தொட முடியாது குழந்தைங்களா, அந்த பெருவிரல் நுனியை தொட முடியாது. ஆனா கொஞ்சம் அந்த பெருவிரல், அதாவது பரமான்மா ஜீவான்மாவை நோக்கி கொஞ்சம் வளைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முயற்சியுடைய ஆன்மாக்கள் எல்லாரும் அந்த பரத்தை அடைஞ்சிடும். அது மாதிரி நீங்க கொஞ்சம் உள் உருகுனீங்கன்னு வச்சுக்கோங்க, பரம் நிறையவே 1000 அடி 2000 அடி 5000 அடி உங்களை தேடி வரும் அப்படிங்கக்கூடியதாக நீங்க ஒரு இது வச்சுக்கோங்க. அன்பு உள் உருகி அழுவன் அரற்றுவன், என்பும் உருக ராப்பகல் ஏற்றுவன். இறைவா, நான் வந்து புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என் பொல்லாமணியே என்பலாம் கருக இழைத்தன. எலும்பு அப்படியே ஆடணும் குழந்தைங்களா, அது மாதிரி கருக இழைக்கணும். அப்ப என்பு உள் உருக ராப்பகல் ஏத்துவேன், இதுல இடையீடு இல்லாமல் ஏத்தணும். இப்ப வந்து இந்த மண்டலில எத்தனையோ வகுப்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மக்களை திசை திரும்ப ஒட்டாமல் ஒரு நெறிப்படுத்தும் பண்பை இந்த மண்டலிக்காரங்க செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப எனக்கு இவங்களை பத்தி முன்பின் தெரியாது. இப்ப சமீப காலமாக நம்மளுடைய அடியவர் 2 பேர் வந்து இவங்களுடைய தொண்டை எனக்கு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மக்களை வந்து புறம்போகல் ஒட்டேன் அப்படிங்கிறாரு. புறம்போகேன், நானா புறம்போக மாட்டேங்கன்னு. கூடுமானவரை இந்த மண்டலி எத்தனை வகுப்பு நடத்தோ அத்தனையிலும் நான் என்னை இணைத்துக் கொள்வேன், புறம் போகேன். சரி, மண்டலிக்காரங்க வந்து நீ 10 வகுப்பு நடத்தல, நான் இப்பதான் இந்த மண்டலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இப்ப இவங்க சொல்லும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மண்டலிக்காரங்க ஒரு 10 வகுப்பு 20 வகுப்புக்கு நீங்க அட்டன் பண்ணல, போயிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை பிடிச்சு சொல்லிட்டாங்க, நீங்க இந்த இதுல இருக்க வேண்டாம், போயிட்டு வாங்க குழந்தைங்களா அப்படின்னு உங்களை பிடிச்சு சொல்லி கையில கால், அதாவது மருவுக மாசற்றார் கேண்மை.
ஒன்று ஈந்தும் ஒருக ஒப்பிலார் நட்பு. ஏதோ 5ஓ 10ஓ கொடுத்து ஒப்பற்றவர்கள் அவங்க வந்து மாசில்லாதவர்கள் கேண்மையா மருவி மருவி மருவிமை 5ஓ 10ஓ கொடுத்து ஒப்பில்லாதவர்களை தள்ளிடணும். தன்னையே கொடுத்து மாசற்றவர்களுடைய நட்பை பெற்றுக்கொள்ளணும். அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி என்னை தள்ளிட்டீங்க? சந்தர்ப்ப சூழ்நிலை, எங்க தாத்தா போயிட்டாரு, எங்க ஆச்சி போயிட்டா, வீட்டுல ஒரே கச்சக்கால் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க வீடு சின்ன வீடு, நான் வெளியே போயிருந்து அதை செய்ய முடியாது. வீட்டு பொறுப்பு நான் செய்ய வேண்டியிருக்கு அண்ணாச்சி, என்னை எப்படியாவது என்னைய சேர்த்துக்கோங்க அண்ணாச்சி. மருக மாசற்றார் கேண்மை. அப்படி மாறி மருவி 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 இந்த நட்பை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. புறம்போகல் ஒட்டேன், நீங்க என்னை தள்ளி செஞ்சானாலும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு நீங்க பிடிக்கணும் குழந்தைங்களா. அவரு சொன்னதுல நீங்க இது மாதிரி வரல அப்படின்னு சொன்னா 1 நாள் 2 நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை சேர்த்துக்க மாட்டேன். நீங்க நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். 5 தடவை இல்ல 10 தடவை இல்ல 20 தடவை மருக மாசற்ற அண்ணாச்சி என்னன்னாச்சு அப்படி தள்ளிட்டீங்க? நான் அந்த கிளாஸ்ல இருந்தேன், இந்த கிளாஸ்ல இருந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலை ஆச்சி தாத்தா போயிட்டாங்க, வீடு சின்ன வீடு அண்ணாச்சி, நான் எங்கேயும் போய் பார்க்க முடியாது அண்ணாச்சி, என்னை சேர்த்துக்கோங்க. அது மாதிரி வந்து நீங்க புறம் போகவும் கூடாது. மண்டலிக்காரங்க உங்களை புறம்போக விட்டாங்கன்னா நீங்க அதுக்கு அனுமதிக்கவும் கூடாது. புறம்போகல் ஒட்டேன், இது இறைவனை குறித்து இவர்கள் பாடிய பாடல். இறை அடியவர்களும் அவ்வாறான தகுதிக்கு உரியவர்களே அப்படிங்கக்கூடியதை நீங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளவு நேரம்டா டைம்? நீ கேட்டுக்கிட்டு சொல்லுங்க ஐயா, நம்ம இன்னும் நாளைக்கு சொல்லுவோமே. ஆமா, இப்ப ஆயிருக்காது. சரி. அன்பு உள் உருகி அழுவன் அரற்றுவன், என்பும் உருக ராப்பகல் ஏத்துவன், என் பொன்மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன். நான் அப்படியே ஆச்சரியத்து கட்டிக்குவேன். கட்டிட்டு அந்த அந்த இறை அனுபவத்தை தின்பன் கடிப்பன் நான் அதை ரசிச்சு செய்வேன். ஒரு பெரிய மாம்பழம், இமாம் பசந்த் மாம்பழம் உங்க கையில கிடைக்கும், அது அப்படியே சாறு அப்படியே வலியும், அதை தின்பன் கடிப்பன். என்ன வெரைட்டி இது, என்ன வெரைட்டி! 2 கையிலையும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, அப்புறம் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் தித்திக்கும். அது மாதிரி பேரண்ட நாயகனுடைய உணர்வை தின்பன் கடிப்பன் மெச்சுவன். அது இதை விட உருக்கத்தை அவர் வந்து லா வந்து எப்படி எழுதியிருக்கிறாரு, ஆமா அது ஒரு லா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். அது லா இல்ல கண்ணு. அவர் வந்து உருகி இருக்கிற உருக்கத்தை நீங்க புரிஞ்சு பாருங்களேன். அன்பு உள் உருகி அழுவன் அரற்றுவன், என்பும் முருக ராப்பகல் ஏத்துவன், என் பொன்மணியை இறைவனை ஈசனை தின்பன் கடிப்பன் திருத்துவன் தான். அப்படியா? அவர் என்னையா நீக்கு என் பொன்மணியை மணின்னு வேற சொன்ன, நீ வந்து கடிப்பேன் தின்பன் மெச்சுவங்கியா, அது என்ன? நான் என்ன சொன்னோம்னு நீங்க புரிஞ்சுக்கல. திருமூலர் சொல்லார், நான் என்ன சொன்னோம்னு புரிஞ்சுக்கோயா. நான் சொல்லங்கள், ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு பொருள், இந்த உலகம் முழுமைக்கும் ஒரே பொருள் தான் உண்டு. அங்க ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி நன்று கண்டேன். இந்த உலகம் முழுமைக்குமான ஒரே கனி அதை நான் பார்த்துக்கிட்டேன். ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு பொருள் நன்று கண்டேன், அது நமச்சிவாய கனி. நான் கண்ட பழம் என்ன உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறேன். இப்போ நீங்க வந்து நவாக்கரி அப்படின்னு ஒரு மந்திரம், நம்ம வகுப்புல பிள்ளைங்க எல்லாரும் இப்ப வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நவாக்கரி மந்திரத்தினுடைய வகுப்பு காலையில எத்தனை மணிக்கோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நவாக்கரி மந்திரத்தை அவங்க சொல்லும்போது, அந்த நவாக்கரி மந்திரம் எங்க தொடங்குது? கிளீம் அப்படின்னு தொடங்குது. நவாக்கரி மந்திரம் தொடங்குறது கிளீம் அப்படின்னு தொடங்குது, சௌம் அப்படின்னு முடிவுது. அதனுடைய எட்ஜ் என்ன? சிவைய நம. துவக்கம் வந்து வித்தெழுத்துக்கள். நம்மளுடைய அந்த வித்தெழுத்துக்களுடைய புறப்பாடு இரு காலால் கருத்தினை அறிவித்து அப்படின்னு சொல்ற அபயமா, இரு காலால் எழுப்பும் கருத்து. 2 கால்னா இடகலை பெண்களை கொண்டு அந்த 2 கால், நம்மளுடைய இரு கால் பெருவிரலும் பெருவிரலும் கட்டை விரல், 2 கால் கட்டை விரல் நுனியிலும் சில சூக்குமங்கள் உள்ளது. அது கொண்டு எழுப்பும் கருத்தினை அறிவித்து, இரு காலால் எழுப்பும் கருத்தினை அறிவித்து அமுத நிலையம் ஆதித்தன் இயக்கம். அதை வந்து அவங்க காமிச்சு தராங்க. அதை நான் கண்டுகிட்டேன் குழந்தைங்களா. நான் உங்களுக்கு நான் தின்பன் கடிப்பன் மெச்சுவன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க ஏதோ நினைச்சிட்டீங்களோ? நான் சொல்றேன் கேளுங்க.
இப்ப நவாக்கரியை சொன்னேன். நவாக்கரனுடைய உச்சம் எது? அந்த வித்தெழுத்துக்கள் சொல்லி சொல்லி என்னுடைய உடம்பில் இரு காலால் எழுப்பும் கருத்தினை நான் உணர்ந்த பின் அதனுடைய உச்சம் சிவயனம. அது என்ன அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டாய் அது நமச்சிவாய கனி, மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும், தின்று கண்டால் அது தித்திக்கும் தானே என்று. நீங்க தின்னுதான் பாருங்களேன் குழந்தைங்களா. அவர் சொல்றாரு நமக்கு ஏற்கா என்னென்னத்தையோ திங்கிங்களேடா. அது ஐயோ பேர் சொல்லவே கஷ்டமா இருக்கு குழந்தைங்களா. பீஸா. ஐயோ என்ன குழந்தைங்களா, இதையா சொல்லி தருவீங்க, இதையா கத்து கொடுப்பீங்க, இதையா வாங்கி கொடுப்பீங்க குழந்தைங்களுக்கு? அந்த அதை நீங்க இன்னொரு சேன் பண்ணி பாருங்க. ஒரு தீபத்தை ஏத்தி இப்ப பர்த்டேன்னு கொண்டாடுறீங்க, ஒரு விளக்கேத்தி 20 வயசு என் பிள்ளைக்கு ஆகுது, 20 தீபம் நான் ஏத்துவேன். அந்த 20 தீபத்திலையும் நமச்சிவாய கனி எனக்குள்ள வரணும் அப்படின்னு நான் வேண்டுவேன். நல்லா வடை பாயாசம் பச்சடி வச்சு சாப்பாடு கொடுங்கண்ணே. இல்ல கேக் கூட உங்க சௌரியத்துக்கு இது பண்ணுங்க. அதுல தீபத்தை ஏத்தி வச்சு, அதுல இது கேண்டில் ஏத்தி வச்சு பூ பூ பூன்னு துப்பிடுறீங்க. அதை வேற வெட்டி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க பாருங்க. இதுக்கு வேற ஒரு விழா வேற நடத்துறீங்க. அவங்க ஆளுக்கு ஒரு டப்பாவை தூக்கிட்டு வராங்க. இந்த பொருள் இல்லாம நமக்கு பரிசு பொருள் குழந்தைங்களா? இது இல்லாம நமக்கு பரிசு பொருள். எனக்கு பரிசு நீயே பரிசு அப்படின்னு ஆண்டாள் பறை எனக்கு வேணும். என்ன பறை? நீ பறையாக வேண்டும் அப்படி கேக்குறாங்க. நீ பறையாக தருவான். இப்ப சொல்றாரு பாருங்க. ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி, நன்று கண்டாய் அது நமச்சிவாய கனி, மென்று கண்டால் அது மெத்தென்று இருக்கும், தின்று கண்டால் அது தித்திக்கும் தானே. நீங்க தின்னு அனுபவிச்சு பாருங்க, அது தன்னாலே தித்திக்கும். அதெல்லாம் ரைட்டு தாம்மா, நமச்சிவாயம் அது என்னம்மா? அதுதாங்க நீ இறை தத்துவம். அவர் சொல்றாரு. ஏண்டா குட்டி, அதான்டா இறை தத்துவம். அதான் அந்த இறை தத்துவம் எங்கயா இருக்கு? அதுதான்டா சிவம். சிவமா? அது எங்கயா இருக்கு? நான் சிவத்தை பார்த்ததில்லை, நீங்க பார்த்திருப்பீங்களா இருக்கலாம். நீங்க அதை நன்று கண்டிருப்பீர்கள், தின்று கண்டிருப்பீர்கள். வாய் புகும் அமுதது தித்திக்கும் அப்படின்னு இன்னொரு இடத்துல பதிவன். வாய் புகும் அமுது அது எச்சில் படாம அப்படியே தொண்டை வழியே இறங்கக்கூடிய அருளார் அமுது குழந்தைங்களா. நான் நினைக்கிறேன் இந்த மண்டலிக்காரங்க எல்லாரும் உண்மையிலே மந்திரங்களை நல்லா ஜெபம் பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்களை திருமூலர் திருச்சந்தனைக்கு நீங்க அதாவது சொல்லி சொல்லி பண்ணி பண்ணி எல்லாம் செஞ்சு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கு அடுத்த கட்டத்தை உங்களை தாவி அப்படியே கூட்டிட்டு போகுது அப்படின்னு நானா நினைக்கிறேன் குழந்தைங்களா. நீங்க அறிந்து கொள்ள வேண்டியதை எது அறிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அது உங்களை அப்படியே தாண்டி கூட்டிட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஒன்று கண்டீர், உலகுக்கு ஒரு கனி ஒன்று கண்டீர், அது நமச்சிவாய கனி. அந்த நமச்சிவாயத்தை திருமூலர் நிறைய விதத்துல சொல்றாரு குழந்தைங்களா. ஏகப்பட்ட விதத்துல சொல்றாங்க. அந்த அத்தனை விதத்திலுமாக நாம் அதை அனுபவிச்சு அறியலாம். அந்த நிலையை பத்தி உங்களுக்கு நிறைய சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாருங்க பாருங்க. நீங்க இந்த திருமூலர் சொல்லக்கூடிய ஒரு நெறி, ஒன்று அது பேரூர், ஒன்று அது பேரூர். நான் சொல்லக்கூடிய விஷயம் பெரிய ஊர்ப்பா. ஒன்று அது பேரூர், 6 அதனுடைய வழி. 6 வழி என்ன வழி? நான் கணேசனை கும்பிடுவேன் ஐயா, விநாயகர் அகவலே நான் எனது வழிபாட்டு வச்சுக்கோப்பா. நான் முருகனை கும்பிடுவேன் ஐயா, வேல்மாறலே எனது வழிபாட்டு வச்சுக்கோத்தங்க. அவர் சொல்லார் ஒன்று அது பேரூர், அதுக்கு வழி 6 வழி இருக்கு. நீ எந்த வழினாலும். இன்னொன்னு, நான் அபிராமி தான் படிப்பேன் வச்சுக்கோ ஐயா, அந்த வழியா நான் இறைவனை வச்சுக்கோத்தங்க. அவர் சொல்றாரு நமக்கு சான்ஸ் தரார். ஒன்று அது பேரூர், வழி 6. அதுக்கடுத்து நான் நான் வைகுண்டபதியை வச்சுக்கோத்தங்க, அவரே கும்பிட்டுக்கோ. நான் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் வச்சுக்கோத்தங்க, அதே படிச்சுக்கோ. நான் சிவன் சிவதோத்திரங்கள் என்ன உண்டோ தேவாரம் படிப்பேன், திருவாசகம் படிப்பேன், அது படிப்பேன், இது படிப்பேன், ரைட் தங்க, அதை வச்சுக்கோ. அப்புறம் நான் சூரிய கடவுள், அவன் தான் அறிவு ஜீவி, அவன் தான் ஞானத்தை தருபவன், நான் அவனுக்கு வச்சுக்கோத்தங்க.
அப்ப 6 கடவுள், 6ஐயும். ஒன்று அது பேரூர், அதற்கு வழி 6. அது சரிம்மா. அத வந்து இருமுச்சமயமும் நன்றிது தீது. இந்த 6 சமயங்களும் இந்த உரை எழுதுனவங்க இருக்கிறாங்க பாருங்க. அவங்கவங்க மனதிற்கு தகுந்த மாதிரி உரை எழுதிக்கிட்டாங்க. நன்றிது தீது என்று உரை செய்வார் பலர். மொத்தத்துக்கு இறைவனுடைய சிருஷ்டியில இறைவன் வந்து ஒரே ஒரு பேப்பர் எடுத்து அதுல 4 வரி எழுதி பூமியில போட்டானா. அப்போ கூட இருந்த அன்பர்கள் கேட்டாங்களா இறைவன்ட்ட, ஐயா எல்லா சுக்குமத்தையும் அந்த 4 சென்டென்ஸ்ல எழுதி முடிச்சிட்டீங்களே, மக்கள் எல்லாரும் இந்த பிறவியோடு எல்லாரும் மோட்சத்துக்கு வந்துருவாங்க தானே, பிறவி நீக்கம் எல்லாரும் பெற்றுவாங்களே, சிருஷ்டியினுடைய அடுத்த கோல் என்ன? உலகமே வந்து எல்லாரும் பிறவி நீக்கம் பெற்றாச்சு, அடுத்த கோல் என்ன? இல்லப்பா, நான் அந்த துண்டு சீட்டை போட்டேனா, இதுல வந்து வியாக்கியானகர்த்தாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, உரையாசிரியர்கள் என்று சொல்லக்கூடியவங்க லட்சோப லட்சம் பேர் கீழே போயிட்டாங்கடா. அவன் ஒரு அந்த துண்டு சீட்டுல உண்டான ஒரு கானாவுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான், மானாவுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான், ஞானாவுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவான். அந்த லட்சோப லட்சம் பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் நின்று கூவிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மக்களுக்கு அது புரியாது. அவரவர்கள் வழியில் நின்று அவங்களுக்கு ஒரு தளத்தை ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. அவன் என்ன பண்ணுவான், அவன் வாய் நிறைஞ்சிடும். இப்ப நான் உங்களுக்கு புரியுத விதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். பல் தேய்க்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி சின்ன வயசுல என்ன உமிக்கறி அப்படின்னு ஒரு விளக்கு இது சோறு பொங்கும் போது உமி போட்டு அடுப்படி நெருப்பத்தை வைக்கும் போது உமி போட்டுதான் நெருப்பத்தை வைப்பாங்க அந்த காலத்துல. அந்த உமி போடாத அடுப்பு பத்த வைக்கிறது மங்களம் இல்லாத பெண்மை போல் அப்படின்னு ஒரு பழமொழி வேற உண்டு ஆசார கோவில். அதனால உமி போட்டுதான் அடுப்பு பத்த வைக்கணும் அப்படின்னு ஒரு விதி. உமியை போட்டு பத்த வைக்கிறாங்க. அப்படி பத்த வைக்கும் போது அந்த உமி கரிஞ்சு அது சாஃப்டா இருக்கும். அதை எடுத்து காலையில கொஞ்சம் எடுத்து எல்லாரும் பல் தேய்ப்பாங்க. உமிக்கறி இல்லை அப்படின்னா உள்ள பசுஞ்சாணத்தினால எருத்தட்டி வச்சு அதை அடுப்பெரிக்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதுல ஒரு பீஸ் எடுத்து பல் தேய்ப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஏய் கறி அது என்னடா இருக்கு, கறி தேய்ச்சா வாய் புண்ணாயிரும், இங்க புண்ணு வரும், அங்க புண்ணு வரும், அதை முழுங்குனேனா உடம்புக்குள்ள அது நடக்கும், இது நடக்கும். அதுக்கு வந்து ஈ காட்டு, இன்னைக்கு கீரை சாப்பிட்டியோ, ஆமா. ஈ காட்டு, ஆமா காட்டியாச்சு. நீ கீரை சாப்பிட்டது உன் பல்லுல இருக்கு, நீ வந்து இந்த பேஸ்ட தான் உபயோகிக்கணும், இந்த பிரஷை தான் உபயோகிக்கணும். அதே கேட்டு 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 அப்ப அந்த பேஸ்ட்ல அந்த பிரஷ் என்ன பண்ணி மன்னி சொல்லி மந்திரங்கள் சொல்லி கொடுத்த இந்த சனாதன தர்மத்தில் தன்னுடைய வயிற்றுப்பாட்டிற்காக வேண்டி மக்களை திசை திருப்பதற்காக வேண்டி சொல்லி மன்னி நம்ம மனதுல ஏத்துனாங்க. நம்ம டிவியே கதின்னு கிடந்தோம். அதனால இதெல்லாம் நம்ம இப்ப வந்து இப்ப 10-50 வருஷமா அது ஓடிடுச்சு. இப்போ வந்து புளூரைடு வந்து உனக்கு மூளைக்கு போய் செஞ்சுச்சுன்னா பேரலிட்டிக் வருது. புளூரைடு அதிகமா நுரை பல் தேய்க்கிறதுல நீங்க நுரை வருது, அது புளோரசின் கலந்தது, அது தேய்க்கக்கூடாது. சரி, உங்களுடைய பல்லுக்கு உறுதி தருவது கரி, கார்பன் இருக்கா உங்க பேஸ்ட்ல? கார்பன் இல்ல. என் பேஸ்ட்ல கார்பன் இருக்கு. ஏன்னா யாராவது நம்ம கேட்போமா, ஏன்னா நீங்க தானே ஒரு 20 ஆண்டு காலமா எங்களை கூவி இதை உபயோகிக்காத அதை உபயோகிக்காத 50 வருஷமா எங்களை கெடுத்து கீழ்வழி ஆக்கிட்டு இப்ப என்ன உன்கிட்ட கார்பன் இருக்கா, உப்பு இருக்கா உங்ககிட்ட? ஏன் உமிக்கரியில கொஞ்சம் உப்பை போட்டு தேய்ச்சா நமக்கு பல்லு பளபளன்னு இருக்கும் ஐயா, தெரியல. அப்ப இப்படியே நம்மளை வந்து அந்த வியாக்கியான கர்த்தாக்கள் திருமூலர் சொல்றாரு, ஒன்று அது பேரூர் வழியா. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இதை சொன்ன குழந்தைங்களா, யாரையும் விமர்சிப்பது எனது நோக்கம் அல்ல. நான் அந்த கர்மாவும் செஞ்சுட்டு பிறகு நான் எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்பல, சொல்றேன். ஒன்று அது பேரூர், உதாரணத்துக்காக வேண்டி இதை சொன்னேன். என்னம்மா அப்படி திசை திரும்பினவங்க பின்னால நம்ம போனோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கல்ல, அதுக்காக வேண்டி சொன்னேன். ஒன்று அது பேரூர் வழி 6 அதற்கு உள என்று, அதுபோல் இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்று உரையாளர்கள் அந்த ஒரு துண்டு சீட்டு போட்டாரா அதுக்கு உரை சொல்லக்கூடியவங்க அங்கங்க அப்படியே, இங்க வாங்க பிராணாயாமம், இங்க வாங்க தவம், இங்க வாங்க தியானம், இங்க வாங்க துரிய நிலை, இங்க வாங்க துரியாதீத நிலை, இங்க வாங்க உங்களுக்கு மூலக்கணல் எழுப்புது, இங்க வாங்க உங்களுக்கு குண்டலினி சக்தி எழுப்புது, இங்க வாங்க நாங்க பேசாத நிலைக்காக. ஐயா அது வந்து அற்புதமானது ஐயா, அது கடத்திற்கு அரியது ஐயா. அதை கடப்பதற்கு
அந்நெறி இந்நெறி என்று செல்லாதீர்கள் ஐயா, அட்டாங்க நன்னெறி செல்லுங்கள் ஐயா, அது திருமூலர் சொல்லும் வழி ஐயா, அதை யார் அனுபவ படமாக கொண்டார்களோ அவர்கள் வழியில் நில்லுங்க ஐயா, குன்று குறைத்த நாயை ஒத்தார்களேங்கிறார். எவ்வளவு வருத்தமா சொல்லியிருப்பாரு. உரையாளர்கள் குன்று குறைத்த நாய், மலை பக்கத்துல நின்றுட்டு அந்த மலை வடிவம் வந்து இதுக்கு ஒரு நாய் மாதிரி தெரியுதான். அப்ப எதிர் நாயை கண்ட உடனே இதுக்கு வந்து ஆற்றாமை தாங்கல, கொய்ய 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 கொய்யன்னு இது குறைக்குது. அப்போ இவங்க வந்து உரையாசிரியர்களும் நூலாசிரியர்களும் இப்படி குறைச்சிட்டு திரிவாங்க. நீங்க அதுல போய் விழுந்துடாதீங்க. அப்புறம் உப்பு இருக்காம்பீங்க, அப்புறம் வந்து புளி இருக்காம்பீங்க, அப்புறம் காரம் இருப்பாங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கை நிலை திசை மாறிவிடும். அதனால நீங்க நெறியாக அதுக்கு என்னையா செய்யணும்? நீங்க வந்து அழுவன், அன்பு உள் உருகி அழுவன், அப்படி அழணும் அப்படின்னு அவர் நமக்கு வழி சொல்லி இருக்கிறாரு. இறைவனுடைய இருப்பிடம் எது அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்ட உடனே ஒண்ணும் வேண்டாம், இறைவன் இருப்பிடம் நான் சொல்றேன் குழந்தைங்களா அப்படி சொல்றார். இன்றைய பாடத்தை இறைவன் இருப்பிடம் எதுங்கிறத நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் குழந்தைங்களா. இன்றைக்கு இந்த பாடத்தோடு நான் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஜீவனா வளர்ந்துட்டேன். நான் ஒரு குருகுலத்துல போய் பாடம் படிக்கல குழந்தைங்களா. எங்கேயாவது ஒரு ஸ்டேஜ் போட்டு அதுல வந்து உனக்கு 1 மணி நேரம் 2 மணி, எனக்கு தலைப்பு நானே தேர்ந்தெடுத்துக்குவேன். அது மாதிரி நின்று பேசி பழக்கம். இப்போ நீங்க 1 மணி நேரம் எனக்கு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கீங்க. இது ஒரு நன்மைதான். நான் போய் சேர்றதுக்கு முன்னால இது ஒண்ணு பாக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னுடைய ஃப்ளோ வந்து நான் கட்டுப்படுத்த வேண்டியது இருக்கு. ஒரு நெறிக்கு அப்பதானே ஏம நியமத்தை பத்தி நம்ம பேசுறோம். அப்புறம் ஏம நியமம் மீறிடக்கூடாதுல்ல குழந்தைங்களா. அதனால நம்ம வந்து திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு இறைவனுடைய இருப்பிடத்தை அவர் காமிச்சு தருவாரு. நம்ம அதை போய் பார்ப்போம். இன்னும் திருமூலருடைய வரலாறு வரல குழந்தைங்களா. திருமூலர் என்ன சொல்ல விரும்புறாருன்னு வரல. நீங்க இப்போ வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சீங்களோ அத நாளைக்கு ஒரு 15 நிமிஷ நேரம் உங்களுடைய இத வந்து நீங்க அப்டேட் பண்ணுங்க. என்ன நீங்க புரிஞ்சீங்க என்ன இதுன்னு. அப்புறம் வந்து அதை பொறுத்து நாம வந்து சனி ஞாயிறு பகல் பொழுதுலையும் கூட உங்களுக்கு இரவு பொழுது சனி ஞாயிறு ஒரு வகுப்பு வச்சோம்னா பகலையில சனி ஞாயிறு கூட ஒரு வகுப்பு வச்சுக்கலாம். ஏன்னா நான் சனி ஞாயிறு பகல் பொழுதிலும் சில வகுப்புகள் எடுக்கிறேன். அதோடு நான் உங்களையும் இணைச்சுக்கிட்டு திருமூலர் திருநெறியை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் குழந்தைங்களா. ஏன்னா இப்ப நீங்க கொடுத்துருக்க டைட்டில் 6 மாதத்துக்குள்ள இது கண்ட்ரோல் ஆகுற டைட்டில் இல்லை. 6 வருஷம் ஆனாலும் நீங்க கொடுத்துருக்கிறது திருமூலர் யாரு, அவர் சித்தரா, அவர் ஞானியா, அவர் மகானா, அவர் காட்டும் நெறி என்ன, அவர் நெறிப்படுத்துறது என்ன, அவர் என்ன நெறியை காட்டினாரு, அவர் காட்டிய நெறிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் திருக்குறளுக்கு, இதெல்லாம் போகணும்னா 6 மாதத்துல முடியாது குழந்தைங்களா. திருக்குறள் எப்படி நம்மளை வழி நடத்தும் அது வழியே செல்வோம். உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன, நீங்க என்ன உள்வாங்குனீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம். அரகரம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே வள்ளல் மலரடிகள் வாதவுரடிகள் திருத்தாள்கள் நன்றிங்கம்மா. சிவாய நம.